புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கிறது குறித்து 12 ஆய்வுப் பணிகளுக்கு 9,45,00,000 ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 7 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 8 கோடி ரூபாய் செலவில் 2 பயிற்சி நிலைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. 7 மீன்பிடி துறைமுக பணிகளுக்கு 258 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு 4 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. மற்ற பணிகள் எல்லாம் முழு வீச்சில் நடைபெற்று வருது. அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மீனவ மக்களுக்காக ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தி அதில் நான் கலந்து கொண்டேன். 1000 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான மீனவர் திட்டங்களை அந்த மாநாட்டில் நான் அறிவித்தேன். அந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவி தொகை 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகள்ல 518 கோடியே 53 லட்சம் ரூபாய்க்கு நிவாரண தொகை வழங்கப்பட்டிருக்கு. மீன்பிடி விசைப்படகுகளுக்கு வழங்கப்படக்கூடிய வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் 18,000 லிட்டரிலிருந்து 19,000 லிட்டராக உயர்த்தப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகள்ல 4,34,668 கிலோ லிட்டர் அளவுக்கு மானிய டீசல் விநியோகிக்கப்பட்டிருக்கு. மீன்பிடி நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுகிற வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராக உயர்த்தப்பட்டு 12,592 மீன்பிடி படைகளுக்கு வழங்கப்படுது. அதேபோல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தொழிலக மண்ணெண்ணெய் 3,400 லிட்டரிலிருந்து 3,700 லிட்டராக உயர்த்தப்பட்டு 5,930 நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுது. மீன்பிடி கலன்களை இயந்திரமாக்கும் திட்டத்தின் கீழ் 12 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 4 கோடி 80 லட்சம் ரூபாய் மானியத்தில் 1000 உள் மற்றும் வெளி பொருந்தும் இயந்திரங்கள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 8,521 வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. 1,20,000 மீனவர்கள் மற்றும் மீனவ மகளிர் தொழில் புரிய உழவர் கடன் அட்டை, கூட்டுறவு கடன், மகளிர் திட்டம், சுய உதவி குழு கடன் ஆகியவற்றின் கீழ் 1,528 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. தங்கச்சி மடம், குந்துகால், பாம்பன் ஆகிய இடங்கள்ல உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 356 கோடியே 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. அந்த பணிகள்லாம் விரைவில் தொடங்க போறோம். மீனவர்கள் துயரங்களை எதிர்கொள்கின்ற தருணங்கள்ல உங்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குறதுல முனைப்போடு இன்றைக்கு இந்த திராவிட மாடல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடல்ல மீன்பிடிக்கும் போது காணாம போகக்கூடிய மீனவர்கள் மற்றும் கடல்ல மீன்பிடிக்கும் போது அண்டை நாட்டு அரசால கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் குடும்பத்துக்கு வழங்கப்படக்கூடிய தின உதவித்தொகை 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தணும். பிறகு 500 ரூபாயாகவும் உயர்த்தணும். மாண்டஸ் புயலால சேதமடைந்த மீன்பிடுகு படகுகள்
மற்ற மீன்பிடி விவகாரங்களுக்கான நிவாரணத் தொகையா 4,67,00,000 வழங்கப்பட்டிருக்கு. 800 கொசஸ்தல ஆத்துல கச்சா எண்ணெய் கலந்ததால 800 மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களோட மீன் படகுகள் வலைகள் சேதமடைந்ததை தொடர்ந்து மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக 3,66,00,000 வழங்கப்பட்டிருக்கு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல சேதமடைந்த மீன்பிடி படகுகள் மற்ற உபகரணங்களுக்கு அதன் தொகையாக நிவாரணத் தொகையாக 14,51,00,000 வழங்கப்பட்டிருக்கு. மீனவர் குழு விபத்து காப்பீடு இல்லாத காலத்தில் இறந்த 176 இறந்த மீனவர்கள் வாரிசுதாரர்களுக்கு தலா 2,00,000, நிரந்தர உடல் குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு 1,00,000 மொத்தம் 3,53,00,000 நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு.